பெற்று அங்கிருந்து தங்கமாக கொண்டு வந்து தமிழகத்திலே தங்க இருப்பு செய்தார்களே, அந்த பெருமைகளை எல்லாம் நாம் பேசுவதற்கு இன்றைக்கு நாம் தயாராக இல்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எகிப்தில் 2-3 ஒரு 28 தமிழ் பெயர்கள் அங்கே எகிப்து கல்லறை பிரமிடிலே நாம் எடுத்திருக்கின்றோம். அவையெல்லாம் தமிழ் பெயர்கள் என்று இன்றைக்கு தொல்லியல் அதிகாரிகள் அதை எகிப்து பிரமிடை ஆய்வு செய்து ஒரு கட்டுரை கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு 2 சொற்கள், அதை மட்டும் இந்த குறுகிய காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒன்று சிகை கொற்றன், மற்றொன்று சாத்தன். ஒரு 28 தமிழ் பெயர்கள் இருக்கின்றன. அதில் 2 பெயர்களை மட்டுமே கால நேரத்தை கணக்கில் கொடுத்து 2 பெயர்களை மட்டுமே உங்களிடத்திலே பதிவு செய்கின்றேன். கொற்றன், யார் இந்த கொற்றன்? சங்க காலத்திலே வாழ்ந்தவனா? அவன் புலவனா, மன்னனா, படை வீரனா? யார் இந்த கொற்றன் என்று நாம் ஆய்வு செய்கின்ற போது கொற்றன், கொற்றனார், கொத்தனார் என்றெல்லாம் நம்முடைய நடைமுறையிலே செய்தியிலே இருக்கின்றது. இந்த கொற்றன் என்பது யாருக்கு சூட்டப்பட்டிருக்கும்? கடல் கடந்து இவ்வளவு தூரம் கடந்து சென்று அவன் ஏன் எகிப்து பிரமிடிலே அந்த கொற்றன் என்ற சொல்லை அவன் பயன்படுத்தியிருக்கின்றான் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இதிலே சிகை கொற்றன் என்ற சொல்லிலே சிகை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று அகராதி, இலக்கிய பயன்பாடு, சங்கப்புலவர்கள், கல்வெட்டுகள் இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது சிகை என்ற சொல்லுக்கு அகராதியிலே எஞ்சியது, மீதி, எஞ்சிய தொகை, வட்டி, வட்டி கடனுக்கு பெறும் வட்டி, தொடர், பிணைப்பு, உலகியல் தொடர்பு, நிலுவை, செலுத்தப்படாத தொகை என்று அந்த சிகைக்கு பல்வேறு பொருள்களை நம்முடைய அகராதிலே தொகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதன் பிறகு இந்த சிகை என்பது மீது அதிக வட்டி, தொடர்பு, பிணைப்பு என்னும் கருத்துக்களை உள்ளடக்கிய சொல் நமக்கு ஆய்விலே கிடைக்கின்றது. கொற்றன் என்ற சொல்லை ஆய்வு செய்கின்ற பொழுது கொற்றன் என்ற சொல்லுக்கு அகராதி பொருட்களில் கொத்தன் கட்டிடக்கலர், மேசன், கற்றச்சன் கல்வெட்டுபவர், கல் சிற்பி, வெற்றியாளன், இதனோடு தொடர்புடைய சொற்கள் கிடைக்கின்றன. தேர்கொற்றன் தேரோட்டுவன், கொற்றனார் கொற்றங்கொற்றனார், சங்கப்புலவர் பெயர்கள் இருக்கின்றன. அதனுடைய பெயரிலே ஒரு தொழில் செய்பவன், கலைஞன், செயல்படுத்துபவன் என்பதே கொற்றன் என்பதுடைய மைய கருத்தாக இருக்கின்றது. சிகை கொற்றன் 2 இணைச்சு பார்த்தோம்னா என்னென்ன பேர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த கல்வெட்டு கலைஞர் மேசன் சிகை கொற்றன், கொற்றன் கற்றச்சன், தொடர்பாளன் இடைத்தரகர் தூதுவர், சிகை தொடர்பு, வட்டி வசூலிப்பவன் பணம் கொடுப்பவன், சிகை வட்டி, கொற்றன் செய்பவன், புலவர் அறிவு கலைஞர். சங்க இலக்கியத்தில் தொழில் பெயர்கள் புலவர் பெயராக மாறியுள்ளதையும் நாம் பார்க்கலாம். கோயில் அல்லது குழு நிர்வாகி, கல்வெட்டு சான்றுகள், இதையெல்லாம் இந்த சிகை கொற்றன் என்பதிலே பொருள்படுகிறது. இது தொடர்பாக ஒரு முடிவுக்கு வருகின்ற போது சிகை கொற்றன் ஒரு தொழிலையோ ஒரு நபரையோ குறிக்கும் சொல் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. கல்வெட்டில் வருகின்ற கொற்றன் பெயருடையரை பற்றி பார்க்கின்ற போது தாளூலான் கொற்றன் அங்கி, கோயில் நிர்வாக அதிகாரி, திருப்பலி மத்தளம் கொட்ட ஏற்பாடு செய்தவர். கொற்றன் மாறன் 20 பொன்தானம் அளித்து அதன் வட்டியால் விலைக்கிற ஏற்பாடு செய்தவர் பேரு கொற்றன் மாறன் என்று கல்வெட்டிலே நமக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது. கொற்றன் அருண்மொழி வானவன் பேரறையன், பல கோயில்களுக்கு பொன் நிலம் தாங்கிய உயர்குடி நபர் கொற்றன் அருண்மொழி என்ற ஒரு கல்வெட்டு செய்தி கிடைக்கிறது. குடான் கொற்றோன் திரிவேதி கொடி கோயிலுக்கு பெரும் பொருள் தானம் செய்தவருக்கு பேர் என்னது? குடான் கொற்றோன். காச்சுவன் கொற்றோன் மகாதேவப்பட்டன் என்பது நந்தா விளக்கு ஏற்றுவதற்கு பொறுப்பை ஏற்றுவதற்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. கொற்றன் கூத்தனான செம்பியன் 36 ஆடுகளை தானமாக வழங்கிய கல்வெட்டு செய்தி இருக்கின்றது. மாறன் கொற்றன் கோயில் நில பரிவர்த்தனையில் இடம்பெற்றவர். கமுதவன் கொற்றன் தாமோதரன் குடும்பத்துடன் சேர்ந்து நிலம், நெல், காசு, வீடு வழங்கியவர்களுக்கு பேரு தமிழ் கல்வெட்டிலே கமுதவன் கொற்றன் தாமோதரன் என்ற பெயர் இருக்கிறது. பெரிய கொற்றன் என்றால் வேளாளர் குறித்த தானதாரர்களை குறிக்கிறார்கள். சொக்கன் கொற்றன் சந்தியா தீபத்திற்கான தானம் செய்தவர்களை சொக்கன் கொற்றன் என்று சொல்கிறார்கள். பைரகுல கொற்றன் உத்தம காமீண்டன் தூண் கொடை அளித்தவர்கள், கோயில தூண் வைக்கிறோம் இல்லையா, அவனுக்கு பெயர் சொல்கிற போது பைரகுல கொற்றன் உத்தம காமீண்டன் என்று சொல்கிறார்கள். இவெல்லாம் கொற்றன் ஒரு சமூக தொழில் அடையாளமாக இருந்ததெல்லாம்
நம்முடைய கல்வெட்டு செய்தியிலே எபிகிராஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சங்க இலக்கியத்தில் பார்க்கும்போது இந்த கொற்றன் என்ற சொல் பல புலவர்களுடைய பெயர்களை சேர்ந்து வருகின்றது. வெண்கொற்றன் குறுந்தகையில 86வது பாடல்ல வெண்கொற்றன் இருக்கின்றது. மதுரை ஆசிரியன் கோடங்கொற்றன் குறுந்தகை 144 இருக்குது. கச்சிப்பேட்டு காஞ்சி கொற்றன் குறுந்தகை 213 216 பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூலி கொற்றன் குறுந்தகை 276 குறிப்பிடப்பட்டுள்ளது. கொற்றன் குறுந்தகை 218 358 பாடலில் இருக்கின்றது. உறையூர் முதுகொற்றன் குறுந்தகை 221 390 பாடல்ல உறையூர் முதுகொற்றன், நம்ம உறையூர் இருக்கு இல்லையா, எங்கேயும் ஒரு முதுகொற்றன் இருந்திருக்கின்றான். கல்வெட்டு சங்க பாடல்களை இருக்கின்றது. செல்லூர் கொற்றன் குறுந்தகை 363 பாடல் இருக்கிறது. மோசி கொற்றன் குறுந்தகை 376 பாடலில் இருக்கிறது. இருந்தையூர் கொற்றவன் புலவன் குறுந்தகை 339 பாடல் இருக்கின்றது. கிடங்கில் காவிதி பெருங்கொற்றனார் நற்றினை 384 பாடல் இருக்கிறது. கொற்றங்கொற்றனார் நற்றினை 54 பாடல் இருக்கிறது. இதெல்லாம் கொற்றன் என்பது சங்க காலத்தில் புலவர்களுக்கு பொதுவாக பயன்படுத்தப்பட்ட தொழில் பெயர்களாகும் அடையாள பெயர்களாகும் என்பதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். கொற்றன் பிட்டங்கொற்றன் படைத்தலைவன், நம்முடைய படைத்தலைவனுக்கு பேரு சங்க இலக்கியத்தில் பிட்டங்கொற்றவன் என்று பெயர். வெண்கொற்றோன் வேறுபாட்டிற்கான புலவர் பெயர். முதுகொற்றோன் மூத்த மதிப்பிற்குரியவர். கூலி கொற்றோன் ஊர் பெயருடன் வரப்பவர். தேர்கொற்றன் தேரோட்டுவன். கொற்றனார் மரியாதை புலவர்களுக்கான சொல்லுகின்ற போது இப்படி எல்லாம் சொல்லுவோம். கொற்றன்புத்தூர் ஒரு இடத்து ஒரு பெயரை கொற்றன்புத்தூர் என்று நம் தமிழகத்தில் ஒரு பெயர் இருக்கிறது. இதெல்லாம் அடிப்படையாக பார்க்கின்ற போது நம்முடைய சிகை கொற்றன் என்பவன் படன் கொடுத்த வணிகராகவோ கல்வெட்டு கலைஞராகவோ மன்னராகவோ அல்லது மன்னர்களுக்கும் வணிகர்களுக்கு இடையே ஒரு தொடர்பாகவோ இருந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் கடல் கடந்து சென்ற தமிழர்கள் அங்கே எகிப்து கல்வெட்டிலே சுற்றுப்பணி செய்கின்ற போது அங்கே தன்னுடைய பெயரை சிகை கொற்றன் என்ற பெயரை அங்கே பதிவு செய்திருக்கின்றான். அந்த சிகை கொற்றன் அரசனாக இருக்கலாம், வணிகனாக இருக்கலாம், இல்லை அரசனுக்கும் வணிகருக்கும் இடைப்பட்டவனாக இருக்கலாம், அல்லது வணிகருடைய காவல் தலைவனாகவும் இருக்கலாம். இதுதான் இந்த சிகை கொற்றனுடைய பொருள். இப்படிப்பட்ட சாதனைகளை தமிழர்கள் செய்திருக்கிறார்கள். அதை தான் சென்றார்கள் வென்றார்கள் என்ற தலைப்பிலே நான் பதிவு செய்திருக்கின்றேன். இதையெல்லாம் சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு, சேர பேரரசு நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் இந்த புத்தகங்களெல்லாம் நான் தொகுத்து கொடுத்திருக்கின்றேன். அதன் அடிப்படையில் இன்னும் சில முக்கிய செய்திகளை சொல்லுகின்றேன். நம்முடைய அந்த எகிப்து கல்வெட்டு அடிப்படையில் இந்த சிகை கொற்றனை பற்றி இவ்வளவு செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். அதற்கு பிறகு சாத்தன் என்ற ஒரு பெயர் அங்கே கல்வெட்டிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சாத்தன் என்பது தமிழர்களுடைய மரபு பெயர், குடிப்பெயர், வணிகருடைய காவலன் பெயர். இன்னொன்று தெரியுமா, இந்த கொற்றன் என்பது பார்த்தீங்கன்னா கொற்றவை என்று ஒரு பிடாரி தெய்வம் உண்டு. இந்த கொற்றவை யார் வணங்குவார்கள்? தமிழ் மன்னர்கள் போருக்கு செல்கின்ற பொழுது அந்த கொற்றவை பிடாரியை வணங்கி போருக்கு செல்வார்கள். அப்படி ஒரு கொற்றவை பிடாரியை வணங்கி வாகைப்பு சூடிய வேந்தருடைய வரலாற்றை நாம் திருச்சியிலே பார்த்திருக்கின்றோம். திருச்சி ஒத்தக்கடையிலே பேரரசர் பெரும்பிடுகு முத்திரை சுரமாறன் என்று தமிழக அரசு ஒரு சிலை அமைத்திருக்கின்றது. 1996 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த சிலையை அமைத்திருக்கின்றார்கள். அந்த மன்னருடைய கல்வெட்டு திருக்காட்டுப்பள்ளி அருகிலே செந்தலை என்ற சிவன் கோயிலே ஒரு கல்வெட்டு இருக்கின்றது. அது ஒரு 26 பாடல்கள் இருக்கின்றது. இந்த கல்வெட்டு தூதான் தமிழக வரலாற்றிலே முதல் மெய்கீர்த்தி தாங்கிய கல்வெட்டு தூண். ஓலைச்சுவடில் இருந்த தமிழை முதலாக கல்வெட்டு தூண்களிலே பதிவு செய்தவர் தான் இந்த சுவரன்மாறன் பேரரசர். இந்த பேரரசர் தன்னுடைய கல்வெட்டிலே தான் போருக்கு செல்கின்ற போது தமிழ் மரப்படி எப்படி பூட சொல்லுமா, வெச்சி, கரைந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான் திணை, இதுதான் நம்முடைய போருக்காக நாம் திணை வகித்திருக்கின்றோம். ஆடு மாடுகளை விரட்டி செல்வார்கள், திருடி செல்வார்கள், அதற்காக வாகிப்பு இல்லாத சுடி சொல்வார்கள். ஆனால் இந்த பேரரசர் போருக்கு செல்லுகின்ற போது அந்த கொற்றவை படாரியை வணங்கி அந்த வாகைப்பூவை அந்த படாரியுடைய திருவள்ளில் சூடிக்கொண்டு போருக்கு சென்று 16க்கும் மேற்பட்ட போர்களை வெற்றி பெற்றார் என்பது கல்வெட்டிலே நமக்கு செய்திருக்கின்ற வரலாறு. இன்றைக்கு தமிழக அரசு ஆவணப்படுத்தி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு இந்தியாவுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு மனு கொடுத்தேன். அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் அந்த பேரரசருக்கு என்று சொல்லி கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி அந்த விண்ணப்பதாரராக இருந்த நான் துணை ஜனாதிபதி மாளிகையிலே அஞ்சல் துறை வரலாற்றிலே முதலாக ஒரு துணை ஜனாதிபதி மாளிகையில் அஞ்சல் தலை வெளியிட்டது பேரரசர் சூரன்மாருக்கு தான்.
அந்த தலையுடைய விண்ணப்பதாரராக இருந்து அந்த விழாவை நான் தான் நடத்தினேன். அந்த அஞ்சல் தலை வெளியிட்டு இதுக்கெல்லாம் என்ன காட்டுனா, இது ஆய்வு தான். ஒரு தமிழ் புலவர்கள், தமிழ் அறிஞர்கள் பேசுவது மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது, அதை ஆவணப்படுத்த வேண்டும், அரசு இதழிலே இன்றைய நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் வணங்கினார் இல்லையா அந்த கொற்றவை பிடாரி. அந்த கொற்றவை பிடாரி 1500 ஆண்டு பழமையான கொற்றவை பிடாரியை, அந்த கோயிலை நான் தான் இப்போது எடுத்து திருப்பணி செய்து கொண்டு வருகின்றேன். அந்த கோயில் பேரு கொற்றவை படாரி. இப்ப எகிப்தில் இருக்க கல்வெட்டு பேரு கொற்றன், சிகை கொற்றன் வந்திருக்கு இல்லையா. அப்ப இதை இணைத்து பார்க்கின்ற போது காவிரி நதிக்கரையில் படை வீரர்கள் இங்குதான் தயார் செய்வார்கள். இந்த டெல்டா பகுதியிலே காவிரி கொள்ளிடக்கரை இருக்கிறதா, இங்கே அடர்ந்த வனங்கள் இருக்கின்ற காரணத்தினால் போர் வீரர்களுக்கு பயிற்சி செய்து யானைப்படையும் குதிரைப்படையும் தயார் செய்து சேர சோழ பாண்டிய பல்லவர்களுக்கெல்லாம் இந்த கொள்ளிடக்கரை முத்திரையில் தான் படை வீரர்கள் பிரித்து கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாது கரிகால் சோழ பெருவெழுதி சாலை என்று காவிரி கரையில் ஒரு கதை உண்டு. இங்கே சோழ மண்டலத்தில் காவிரி டெல்டா பகுதியிலே விளைகின்ற தானியங்களை எல்லாம் காவிரி பூம்பட்டிற்கு எடுத்து சென்று பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது உண்டு. அப்படி ஏற்றுமதி செய்யும் போது கடற்கொள்ளையர்கள், உள்நாட்டு கொள்ளையர்கள் இவர்களிலிருந்து பாதுகாப்பதற்காக அந்த கொற்றன் என்ற வீரனை படை வீரர்களாக வணிகர்களுக்கு காவலராக அனுப்பி வைப்பார்கள். அந்த வணிகருடைய காவலுக்கு தெய்வம் கொற்றவை. அரசனுக்கும் அந்த கொற்றவை தான் காவல் தெய்வம், இந்த படை வீரர்களுக்கும் தெய்வம் இந்த கொற்றவை. அதனால்தான் அந்த கொற்றன் என்ற பெயர் எல்லோர்களுக்குமே சூட்டப்படுவது உண்டு. அதன் மரபு வழி அடிப்படையில் சாத்தன், இது யாருன்னு கேட்டீங்கன்னா, சாத்தன் என்ற வழிபாடு என்பது ஐயனார் வழிபாடு. ஐயனார் வழிபாடு என்பதும் அதுவும் வணிகருடைய தலைவன், வணிகருடைய தலைவர் பேர் என்னது, சாத்தன் என்று சொல்லுவோம். அந்த சாத்தன், அந்த ஐயனார் வழிபாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் கும்பிடுவதற்கு சாத்தன் வழிபாடு என்று பெயர். அவர்கள் முழுக்க முழுக்க வணிகருடைய காவலாகத்தான் இருப்பார்கள். இந்த சோழர்களுக்கு காவல் படை வீரர்களாக சென்ற கல்வெட்டு ஒன்று தர்மபுரியில கண்டெடுக்கப்பட்டது. ஒரு மலைக்குன்றில் இன்றைக்கும் அந்த கல்வெட்டு இருக்கின்றது. அங்க வணிகர்களுடைய காவலர்களுக்காக என்ன ஊதியம், என்ன நிர்வாகம், எப்படி வணிகர்களுக்கு இந்த காவல் பணி கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் அந்த கல்வெட்டு தர்மபுரியிலே அந்த கல்வெட்டு இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. அப்ப இந்த கொற்றன் என்பது ஒரு பெண் தெய்வ வழிபாட்டில் வருகின்ற படை வீரர்கள் பயன்படுத்துகின்ற வழி. இன்றோடு சாத்தன் என்பது சாத்தன் ஐயனார் வழிபாட்டில் இருக்கின்ற படை வீரர்கள், வணிகருடைய காவலராக வருபவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள். அப்படி தமிழர்கள் கடல் கடந்து செல்லுகின்ற போது இந்த சாத்தன் மரபினரையோ அல்லது இந்த கொற்றவை மரபினரையோ படை வீரர்களாக காவலுக்கு கூட்டி செல்வார்கள். அப்படி அவர்கள் சென்று அந்த வணிகத்துக்கு காவலராக இருந்து அந்த வணிகருடைய காவலுக்கு காவல் துணையாக இருந்து தமிழர்களுக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தினால் அவருடைய பெருமையை பறைசாற்றும் விதமாகவும் அந்த போரில் அவர்களை மாண்டார்கள் என்றால் அவருக்கு நடுகள் எடுப்பதும் அதில் கல்வெட்டிலே பதிவு செய்வதும் நம்முடைய தமிழருடைய மரபு. இதைத்தான் அந்த எகிப்து பிரமிடிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடுகள் வழிபாடு கேட்பிருப்பீங்க. நம்ம வீட்டில் இளவயதில் இறந்து போனவங்களுக்கு சப்த கன்னிமார்களுக்கெல்லாம் கன்னி வழிபாடு என்று பண்ணுவோம். அப்புறம் ஆண்கள் போரில் வீரம் எழுதினால் அவர்களுக்கு அந்த கல் பலகையில செய்து அவர்களை நீராட்டி அவர்களுக்கு பூஜை செஞ்சால் அன்னைக்கு மழை வரும் என்பதெல்லாம் ஐதீகம். அப்படி செயற்கேறிய செயல்கள் செய்தவர்கள், மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் அர்ப்பணிப்போடு இருந்து தன்னுடைய உயிர் தானம் செய்தவர்களுக்காக நாம் எடுக்கின்ற வழிபாடு தான் இந்த நடுகள் வழிபாடு. அப்படி நடுகள் வழிபாடு செய்கின்ற போது அந்த வீரருடைய பெயராக பொறிப்பது வழக்கம். அந்த மரபு வழியில் தான் அங்கே எகிப்தில் இருக்கின்ற பிரமிடிலே அந்த கொற்றன், சாத்தன் என்ற பெயர்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு கிடைக்கிறது. இப்ப தெரியுதா, சென்றார்கள் வென்றார்கள் என்பதற்கு நாம் இதுவரை வந்தார்கள் வென்றார்கள், நம்மை வென்றார்கள் இல்லையா, நம்ம அடிமைப்படுத்தினார்கள் இல்லையா, நம்மை கொடுமைப்படுத்தினார்கள் இல்லையா, நம்மை அசிங்கப்படுத்தினார்கள் இல்லையா, அந்த வரலாறை தான் நாம் படித்து கொண்டிருக்கோம் பாடத்திட்டத்தில் எல்லாரும். நாம இங்கிருந்து சென்று எங்கேயெல்லாம் வென்றோம் என்பதையெல்லாம் நாம் அடையாளப்படுத்த வேண்டும், வரலாற்றிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டு இந்த தலைப்பிலே உங்களுக்கு உரையாற்றி இருக்கின்றேன். அதோடு இந்த சாத்தன் என்ற சொல்லை கொண்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று செய்தியை நான் உங்களிடத்தில் பதிவு செய்கின்றேன்.